அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில கூட யெசுவா திருச்சபையின் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நமக்கு உதவி செய்து நம்மை ஆற்றி நம்மை தேற்றி நடத்தி வர ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லும்படியாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றிப்பா நன்றிப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உம்மை துதித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களை எத்தனை அன்பாய் நீங்க நடத்தி வருகிறீங்கப்பா. எத்தனை இரக்கத்தோடு எங்களை நடத்தி வருகிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபையா நீர் எங்களை நடத்தி வருகிறீர். கடந்த வாரம் முழுவதும் எங்களை காப்பாற்றி நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. புதிய வாரத்தில் எங்களை நடத்துங்க. இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. துதி கன மகிமையில உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர் அம்மா எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய கைகள் உயர்த்தப்படும் பொழுது சாத்தானுடைய தலை அதமாகிறது, அவனுடைய வல்லமைகள் அதமாக. வலது கரத்தை உயர்த்தி, முடிந்தவர்கள் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவின் வல்லமைகள் அதமாகட்டும். ஹல்லேலூயா. சத்துருவின் திட்டங்கள் தகர்க்கப்படட்டும், கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் என்று பாடலாம். எல்லாரும் பாடலாமா? ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆவியானவரே. பாடலாமா? கரங்களை தட்டி. மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ மகனாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடியும் பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே அப்பா ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே உம்மை 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 ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை கரங்களை தட்டி என்னோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்க. ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் புகழும் சொல்லுவோம். ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் புகழும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் ஆராதிக்கின்றோம் சொல்லுவோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். கரங்களை உயர்த்தி பாடுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே. மகிழ்ச்சியோடு எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை நோக்கி பார்க்கின்றோம் உம்மை நினைத்து துதிக்கின்றோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நோக்கி பார்க்கின்றோம் உம்மை நினைத்து துதிக்கின்றோம். இசையா ஸ்தோத்திரம் சொல்லுவோம்.
கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பாடு. Hallelujah, 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 hallelujah. சொல்லும் Hallelujah, 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 hallelujah. ஒண்ணா சேர்ந்து சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. ஆதரவே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, மறைவிடமே, உறைவிடமே, பாடுங்க. என்பலனே கோட்டையே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் இணைந்து மறைவிடமே, என் மறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, உறைவிடமே. எல்லாரும் இணைந்து கர்த்தரை உயர்த்தலாம். Glory to Jesus. அன்பே, உறவே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. சொல்லுங்க. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கின்றேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கின்றேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கின்றேன். என்னோடு இணைந்து அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. எல்லாரும் நான் உந்தன் பிள்ளை என்றோ. நல்ல மேய்ப்பன் நீங்கதானப்பா, நல்ல மேய்ப்பன் நீங்கதானப்பா. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே.
அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நானுந்தன் 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 நானுந்தன். அவரை நோக்கி அவரை போற்றி துதித்து பாடி எல்லாரும் ஹல்லேலூயா என்றால் பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு பாடுங்க, துக்கத்தோடு அல்ல, கலக்கத்தோடு அல்ல, ஐயோ திகைச்சு போய் அல்ல. தேவ பிள்ளைய மகிழ்ச்சியோட பாடுங்க. துதிக்க துதிக்க வெற்றி, துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க மகிழ்ச்சி. தோல்வி மாறு. கோலியாத்தை முறியடிப்போ நம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போ நம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடகத்தால் நம் பிசாசை ஜெயித்து விட்டோம். விசுவாச கேடகத்தால் நம் பிசாசை ஜெயித்து விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கோடி. கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து வீரநட வீரநட. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கம்பீரமா நடந்து வரும்போது, ஐயோ என் பையன் எவ்வளவு அழகா நடந்து வரான்னு பாருங்கன்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளை நோயாளி மாதிரி சீக்காளி மாதிரி மெலிந்து வந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கானே, எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் தேர மாட்டேன்றானே, இப்படி மெலிஞ்சு போயிருக்கானே, நடைய பாருங்க வயசான மாதிரி நடக்கிறானே, வருத்தப்படுறமே. அதே போலதான் நம்முடைய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல, நிமிர்ந்து நடக்க விரும்புகிறார், தலை நிமிர்ந்து வாழ விரும்புகிறார், மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க. வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரநடை நாம் வீரநடை நடத்திடு. ஆவிக்குரிய ஒரு நட. 1000 தான் துன்பம் வந்தாலும் நம்ம அணுகாது அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நம் பிசாசை ஜெயித்து விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு. எல்லாரும் பாடுங்க. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை தரிசிப்பேனே. பாடுங்க. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூத சேனையோடு என் ஜப வேளையில், தூத சேனையோடு என் ஜப வேளையில், ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகினார், மகிமனை தரிசிப்பேனே, மகிமனை தரிசிப்பேனே. பாருங்க. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், எங்க அப்பாவை நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. என்ன அழகு என் இயேசுவின் கண்கள், என்ன அழகு என் இயேசுவின் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி அகமகிழும் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி. என்ன அழகு என்ன அழகு. அக்கினிமயமான என்னை உற்று நோக்கி அகமகிழும் கண்கள். அவருடைய கண்கள் அகமகிழும் கண்கள். நம்மை உற்று நோக்கி அகமகிழ். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பின் தேவனே, ஆறுதலே, உறவே, இக்கட்டில் உதவி செய்கிறவரே, தள்ளாட விடாதவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா.
எங்களை பாடுபடியா துதிக்கும்படியா வச்சீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு உதவி செய்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி அப்பா. கண்களை மூடி. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றோம் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது அப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. நீங்க எங்க மேல வச்ச அன்பு, நீங்க எங்க மேல வச்ச பாசம், நீங்க எங்க மேல வச்ச கிருபை, அது பெரியதாண்டவரே, அது பெரியதாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ எங்கோ உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே. உங்களை மறப்பேனோ, எங்க அப்பாவை மறப்பேனோ, என் தெய்வத்தை மறப்பேனோ, ராஜாதி ராஜனை மறப்பேனோ, எங்க அப்பாவை நான் மறப்பேனோ? மறக்க முடியுமா? உம்மை மறந்து என்னால் வாழ முடியுமா? உம்மை பிரிந்து என்னால் ஜீவிக்க முடியுமா? ஏசையா, ஏசையா, ஏசையா. கண்களை மூடி அப்பாவை, உம்மை நான் மறவே உமக்கா வாழுவே. அன்பே அன்பே என் இயேசுவே, ஆருயிரே ஆட்கொண்ட எந்த
தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? எதுவுமே உங்க அன்பை விட்டு எங்களை பிரிக்காத ஆண்டவரே. தகப்பனே, உம்மை பாடும்படியா, உம்மை துதிக்கும்படியா நீர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. நன்றி நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றி செலுத்துங்க. இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே வேண்டாண்டவரே, நீங்க போதும். ஏன்னா நீங்க வந்துட்டா எங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஏசப்பா. இந்த காலை வேளையில உங்ககிட்ட அதை நான் கேட்கிறேன்டவரே, நீங்க எங்களுக்கு போதும். ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லிருங்க, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. உம்மை பாடும்படியாய் துதிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்கு நன்றி. நன்றி. உடைய கிருபைக்கு நன்றி. உடைய இரக்கத்திற்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை மீதமுள்ள எல்லா பாவங்களை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்க ஏசப்பா. நடத்துங்க அப்பா, நடத்துங்க அப்பா. உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபைக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. வெற்றி, இந்த வார்த்தையை சொல்லுங்க. வெற்றின்னு சொல்லுங்க. வெற்றி, விக்டரி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுறவனுக்கு ஒரு 2 நன்மை மட்டும் குறைவுபடும் சொல்லல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒன்னும் கூட குறைவுபடாது. இல்ல பிரதர், எங்க லைஃப்ல குறை இருக்கு, ஓரி பண்ணாதீங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணுவார். தொடர்ந்து நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியா இணைந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் யெஷுவா திருச்சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் பிரியமானவர்களே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு மேன்மையான அனுபவம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் யெஷுவா திருச்சபை வாழ்த்தி வரவேற்கிறது. உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அநேகருடன் நேரில் நான் பேசியிருக்கிறேன், ஃபோனில் பேசியிருக்கிறேன். சில காரியங்களை எங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்ல முறையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் நேரத்தில் ஒரு விடுதலை உண்டு பிரியமானவர்களே. ஒரு விடுதலை உண்டு. அதை நாங்கள் அநேக சாட்சிகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் கூட அதை உணர்ந்து அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷமான மனமகிழ்ச்சியான ஒரு நேரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நிறைவான நன்மைகளினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 20. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம் பிரியமானவர்களே. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அவரை கனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் அளவில்லாத நன்மைகளினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். பிரியமானவர்களே, நம்ம யெசுவா திருச்சபையின் ஆராதனையில நம்ம கர்த்தர் கொடுக்கிற செய்திகள் எல்லாமே நம்முடைய ஆவில, ஆத்மாவில, சரீரத்துல விடுதலையை கொண்டு வருகிற வார்த்தைகள் தான். நிச்சயமாகவே நீங்க பயனடைவீர்கள் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இன்றும் நம்முடைய யெசுவா திருச்சபையின் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்க அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற வார்த்தை என்னன்னா, மனதின் யுத்தம், மனதின் போராட்டம். அது எப்படி ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்க வேண்டும். என்ன, இன்னைக்கு அதை தான் ஜெயிக்கவே முடியல. அதை ஜெயிக்க முடியாததுனால எவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள், எத்தனை நேரம் விழுந்துடுறோம் இல்லையா? பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, மிக எளிதா இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய யுத்தம் மாம்சத்திற்குரிய யுத்தம் அல்ல அப்படின்னு பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். உங்க யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தம் இல்லம்மா, அது ஆவிக்குரிய யுத்தம். எங்க யுத்தம்? மனதுல, எண்ணங்கள்ல ஏற்படுகிற யுத்தம். அது பலமான யுத்தம். எண்ணத்துல ஏற்படுகிற யுத்தம் இருக்கே, அது நம்மளை என்ன செய்யுமா? சிறை பிடிச்சிருமா. நம்முடைய மனதுல, எண்ணத்துல ஒரு பெரிய தர்க்கத்தை உண்டு பண்ணுமாம். போராட்டம், மேட்டிமையான எண்ணங்களை உருவாக்கிருமா. அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, மனதின் போராட்டத்துல தான் தப்ப முடியாம இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் மிகுந்த வேதனையோடு இருக்காங்க. இதுல ஜெயிக்க முடியாட்டி அதன் முடிவு என்ன தெரியுமா? மரணம். பிரியமானவர்களே, அதைத்தான் வேதமும் நமக்கு கற்பிக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் அது மாம்சத்துக்கு உரியவை அல்ல. பொல்லாத பிசாசு நம்மோடு எப்படி போராடுவான்? மாம்சத்திலையா? முதலாவது எண்ணத்துலதான் போராடுவான். அப்புறம் வேணா ஆவியில, மாம்சத்துல அப்படி கடந்து வரலாம். அதை ஜெயிக்க முடியலன்னா தான். ஆதலால் இந்த மனதின் போராட்டங்களை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அரண்கள்
நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. என்ன அரண்? இந்த மனதின் எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது அரண் மாதிரி நம்மை சூழ்ந்து கொள்ளுமா, நமக்குள்ள காணப்படுமாம், நம்முடைய சிந்தனையில நிலை கொள்ளுமாம். அரண் மாதிரி. அரண்னா என்னது? அப்படி இரும்புல செய்யப்பட்ட மாதிரி அசையாம இருக்கிறது, அதுக்கு பேர் தான் அரண். அரண் மாதிரி காணப்படுமாம் நம்முடைய எண்ணங்கள். ஆதலால் நம்ம அதை மேற்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த வேதனையும் பயமும் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும். பிரியமானவர்களே, ஒரு எடுத்துக்காட்டோடு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தேவன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் தன்னுடைய பிள்ளைகளை படைத்து ஏதேன் அப்படிங்கிற தோட்டத்துல அவங்கள வைத்தார். ஆசை ஆசையாய் வைத்தார். நல்லா தெரியும் என்ன பிரியமானவர்களே. அப்படி வச்சிருக்கும் போது தேவன் சொன்னார், இங்க இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை கொடுக்கிற விருட்சம், அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அதை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். பிரியமானவர்களே, அவங்க என்ன செய்தாங்க? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அப்பாவுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருந்தாங்க. எல்லாவற்றின் மேலும் ஆளுகை இருந்தது, ஒரே சந்தோஷம்தான் ஏதேன் தோட்டத்துல. இதை யார் பார்த்தா? பொல்லாத பிசாசு. தேவன் படைத்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் அவன் தந்திரமுள்ளவனாய் காணப்பட்டானா. அவன் பார்த்துட்டே இருக்கிறான். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்புறாங்களே, என்னால தாங்கவே முடியலையே. அவருடைய வார்த்தையை நம்புறதுனால எவ்வளவு சமாதானமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போட்டான். இந்த ஏவாளுடைய கண்கள் எதை பார்க்குது, அவருடைய காதுகள் எதை கேட்குது அப்படிங்கிறத குறித்து அவன் கவனமாய் இருக்க ஆரம்பித்தான். ஏவாள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய பார்த்தார்கள். என்ன செய்தாங்க? பார்த்தாங்க. அடுத்து பார்த்து என்ன செய்தாங்க? இச்சித்தார்கள். இச்சித்தார்கள். மனதுல கண்ணு வழியா ஒரு நியூஸ் போகுது. என்ன நியூஸ்? ஐயோ, என்ன அழகான கலர், என்ன அழகான ஒரு ஷேப்பு, இதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் வந்து கதை பேசுது. ஏவாள் கூட மேட்ரு உள்ள போகுது. இதை யார் பார்த்துட்டு இருக்கா? மனதுல அந்த கனியோட ஷேப்பு இடம் பிடிச்சிருச்சு. யாரோட மனதுல? ஏவாளோட மனதுல. இதை யார் பார்த்து கொண்டே இருந்தது? சர்ப்பம் போய் ஏவாள்கிட்ட பேசுறதுக்கு திட்டம் போட்டுச்சு. அவளை சந்தித்ததா. அவளை பார்த்து என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 3:1 அது ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்படியே அப்படி பீடிக போடும், பல்ஸ் பார்க்கும். எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ? ஏவாள் என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல, எல்லாவற்றையும் நாங்க அனுபவிக்கலாம், ஆனா இந்த ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. உடனே அவன் என்ன சொன்னா? இல்லவே இல்லையே, ஏன் புசிக்க கூடாது? அது ரொம்ப அழகான விருட்சமாச்சுதே. அவன் சொன்னா, அதை புசிக்கும் நாளிலே நாங்கள் மரிக்க நேரிடும். உடனே அவன் என்ன சொன்னான்? இல்லவே இல்லை, தேவன் சொன்ன அந்த வார்த்தை உண்மை இல்லை.
இந்த கனியை நீ புசிச்சா உன் கண்ணு திறக்கப்பட்டு நீ தேவனை போல மாறிடுவ. அதனாலதான் தேவன் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு ஒரு தந்திரமான வார்த்தைகள் பார்த்தீர்களா பிரியமானவர்களே? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு எண்ணம் ஏவாளுடைய மனசுல எழும்ப ஆரம்பிச்சு. அது போட்டது யாரு? பிசாசு. எப்படி போட்டான்? அவ கண்ணு அந்த விருட்சத்தின் மேல் உட்கார்றதையும் அந்த கண் வழியா அந்த பிக்சர் அவ மனசுல போய் உட்கார்ந்ததையும் பிசாசு கண்டுபிடிச்சான். அதனால இதான் சமயம் என்று சொல்லி சரியான சமயத்துல ஏவாளோடு பேசினான். பிரியமானவர்களே, ஏவாள் என்ன செய்தாங்களாம் பாருங்கள். குறிப்பிட்ட அந்த நாளிலே ஏவாள், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு என்ன செய்யணும்? இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பிரியமானவர்களே, என்னெல்லாம் நடந்துச்சு மனசுல அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சற்று விளக்கமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது கனியை பார்த்த உடனே பிசாசுக்கு ஒரே உற்சாகம். பேச ஆரம்பிச்சான். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான், தவறான பொய்யான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏவாள் அதை நம்பினார்கள். கனியை பறித்து புசித்து விட்டார்கள். ஏவாளுடைய மனசுல பொல்லாத பிசாசால போடப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க மனசுல ஒரு தர்க்கத்தை உண்டு பண்ணிச்சு. எதை உண்டு பண்ணிச்சு? தர்க்கம். தர்க்கம் தர்க்கம் பயங்கரமா தர்க்கம் நடக்கு. மனதின் ஒரு பகுதி சொல்லுது, இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும் ஏவாளே. இன்னொரு பக்கம் சொல்லுது, இல்லை, தேவனுடைய வார்த்தையில உண்மை இல்லை, அது என்னைக்கு நடக்க போகுது. நம்ம நினைப்போம்ல, அது என்னைக்குடா நடக்க போகுது. அவன் நினைச்சா அவருடைய வார்த்தை நம்ப தகுந்தது இல்லை. அதுக்கு விரோதமாய் அவளுடைய உள்ளத்துல போடப்பட்ட அந்த சீடு விதைக்கி அவ தண்ணி ஊத்தி அதை வளர்க்க ஆரம்பிச்சா. ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு யுத்தம், மனதுல ஒரு யுத்தம். அடுத்து இந்த எண்ணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, மேட்டிமை, எல்லாம் மேட்டிமையான எண்ணமும் உருவாயிருமா. அது எப்படி? தேவனுடைய வார்த்தை உண்மை இல்ல, நான் நினைக்கிறது தான் உண்மை. எவ்வளவு மேட்டிமை பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மேல என்னுடைய எண்ணம் தான் உண்மை, நான் நினைக்கிறது தான் உண்மை. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நான் யோசிக்கிறது தான் உண்மை, நான் என் காதுல கேட்டது தான் உண்மை. என் மனசுல ஒரு போராட்டம். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஏவாளுக்கும் மேட்டிமையான ஒரு எண்ணம் உருவாச்சு. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ரெண்டு விதமான எண்ணங்கள் மோதி அடிக்கும். ஒன்று, தேவன் சொன்ன வார்த்தையினால் உண்டாகிற எண்ணம். இந்த எண்ணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நிச்சயமா ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஆனாலும் நம்ம காது வழியே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி வரும் பார்த்தீங்களா, அந்த செய்தியை நம்ம என்ன செய்வோம்? நம்புவோம். தேவனுடைய வார்த்தைக்கு மேலாய் நம்புவோம். தேவனுடைய வார்த்தைக்கு மேல வச்சிருவோம். ஆனா வேதம் சொல்லுது, நீங்க என்ன செய்யணுமா? இப்படிப்பட்ட எண்ணங்களை சிறைப்பிடித்து, எப்படிப்பட்ட எண்ணங்களை? தேவனுடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு விரோதமான எண்ணம். அந்த எண்ணத்தை சிறைப்பிடித்து கீழ்ப்படுத்தணுமா? தேவனுக்கு கீழே போட்டணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழே வச்சிடணும். அப்ப ஜெயிச்சிருவோம்.
ஏவாள் அதை செய்யறதுக்கு தவறிட்டாங்க. அவங்க என்ன செய்தாங்க? பிசாசினுடைய வார்த்தைய நம்புனாங்க. அவன் என்ன சொன்னான் பாருங்கள். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆமென். குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஏவாளை சந்திச்சு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, நீங்கள் எல்லாவற்றையும் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். செகண்ட் பாயிண்ட். இப்படியாய் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டான். இது வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிச்சது. இப்போ ஏவாளுடைய மனசுல ஒரு தர்க்கம். எது உண்மை? தேவன் சொன்னதா, நான் கேள்விப்பட்டதா? எண்ணத்துல ஒரு போராட்டம், பயங்கரமான தர்க்கம் உண்டாகுது. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கோம். என்ன சொல்லி தர்க்கம் பண்ணியிருக்கோம்? ஏவாளே, என்ன நம்பு, நான் நிச்சயமா ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை. இன்னும் அவ காது வெளியே போன இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? இதுதான் உண்மை மாதிரி இருக்குது, இதை மேற்கொள்ள என்னால முடியலையே, இதை செய்துதான் பாப்போமே என்ன நடக்க போகுது. இவன் சொல்றான்ல, நீங்க தேவர்களை போல ஆவீங்கன்னு சொல்லி. அதனால இது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு இந்த வார்த்தை, அதை செய்துருவோம். செய்து விட்டாய். என்ன நடந்தது? சாபம், நித்திய சாபம், நிரந்தர சாபம். பிரியமானவர்களே, பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க ஆதாமும் ஏவாளும். மரணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன்? நீங்க ஜெயிக்க முடியாது, இந்த டெஸ்ட்ல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க வருது. நம்ம என்ன செய்யணும்? அப்பா என்ன சொல்லியிருக்காரு? நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். அந்த வார்த்தை உண்மை மாதிரி இப்ப தெரியல. நான் கேள்விப்பட்ட இந்த வார்த்தை தான் உண்மை மாதிரி எனக்கு தோணுது. என்ன செய்யலாம்? ஒரு மனசுல தர்க்கம் உண்டாகும். ரெண்டு செய்திகளுக்கு மத்தியில ஒரு தர்க்கம். தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணத்துக்கும் ஒரு தர்க்கம் உண்டாகும். நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணத்தை சிறை பிடிக்கணும். சிறை பிடிச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கீழ்ப்படுத்திடணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணத்தை கீழே போட்டு அருள்நாதர் இயேசுவினுடைய வார்த்தையை மேல வச்சிடணும் அப்படின்னு கொரிந்து சபைக்கு பவுலடிகளார் ஆலோசனை சொல்லுகிறார். பாத்தீங்களா? இதை ஏவாள் செய்ய தவறிச்சாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு பாருங்கள். நித்தியமான சாபம், நிரந்தர சாபம் இல்லையா? பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க. பிரியமானவர்களே, மரணம் அப்படிங்கிற அந்த கொடிதான கசப்பான பாத்திரத்துல அவங்க குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. ஆதலால் பிரியமானவர்களே, எப்பவும் நம்ம எண்ணத்துல ஏற்படுகிற தர்க்கங்களை குறிச்சு நம்ம கவனமா இருக்கணும். டெஸ்ட்ல இப்ப ஃபெயில் ஆயிட்டா என்ன? என் தேவன் வெற்றியை தானே சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பணும். எண்ணத்துல கூட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியத்துக்கு நம்ம உணவு கொடுத்துடக்கூடாது, அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, வளரவிடக்கூடாது. விட்டா ஆபத்து தான். இது எண்ணங்களின் போராட்டம். அதை குறிச்சு ரொம்ப கவனமா இருக்கணும். அங்கதான் பிசாசு ஆனாவ ஆரம்பிப்பா. அடுத்த அக்கனால போய் முடிஞ்சிடும் மரணம். பிரியமானவர்களே, எண்ணங்களை சிறைப்படுத்துகிற தேவ பலம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது என்ன தேவ பலம்? தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்புற ஒரு பலம்.
அந்த வார்த்தை தான் உண்மை, அதை நம்புவேன், நான் ஜெயிப்பேன். எங்க அப்பாவுடைய உண்மையை விட்டு நான் விலகி போக மாட்டேன். சொல்லுவீங்களா பிரியமானவர்களே? ஏவாளை போல நாம் வஞ்சிக்கப்படாதிருப்போம். அடுத்து இன்னொரு இன்சிடென்ட் பாருங்கள். எண்ணாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பிரயாணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கானான சுற்றி பார்க்கிறதுக்கு ஒரு 40 பேரை மோசே தேவனுடைய ஆலோசனையின்படி அனுப்பி வைக்கிறார். அங்க போய் அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? தவறான ஒரு இன்ஃபர்மேஷன். காலேபையும் யோசுவாவையும் தவிர மீதி எல்லாரும் என்ன சொல்றாங்க? தப்பு தப்பா ஜனங்களிடத்துல சொல்றாங்க. எண்ணாகமம் 14:32-33 சொல்லுகிறது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் முதலாவது குடிகளை பட்சிக்கிற தேசம், அடுத்து அதிலே நாங்கள் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அடுத்து ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரர் அங்கே ராட்சதர்களாயிருக்கிறார்கள், அவங்களெல்லாம் நாங்க பார்த்தோம். அடுத்து அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அடுத்து அவங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, எங்க கண்ணுக்கே நாங்க வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம். எவ்வளவு ஒரு தவறான வார்த்தை! தன்னை குறிச்சே நான் வெட்டுக்கிளி, நான் தோற்று போனவே, நான் எறும்பு, நான் கசப்பு. பிரியமானவர்களே, தாழ்வு மனப்பான்மையில பேசி பழகிட்டோம். இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் என்ன செய்தாங்களாம் பாருங்கள். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அழல, தவறாய் செய்தி கொண்டு வந்த அந்த ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு எண்ணாகமம் 14:1 சொல்லுகிறது, முழுவதும் அழுதார்களாம். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே செய்யறோம். ராத்திரி முழுசு அழுக. எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்டா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை நினைச்சு அந்த எண்ணத்தை வளர விட்டு அந்த எண்ணம் மேலோங்கி நம்மை அமிழ்த்து போடத்தக்கதாய் இடம் கொடுத்து ராத்திரிலாம் அழுறோம் இல்லையா? எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்க. அழுறது மட்டும் இல்ல, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க பாருங்க. நாங்க எகிப்திலே செத்திருந்தா நல்லா இருக்கும், நாங்க பட்டயத்தால தான் மடிந்து போகிறோம். ஒன்னும் நடக்கல. இவ்வளவு நாள் அருமையாய் காத்து வந்தாரு. ஆனா சொல்றத பாருங்க, நாங்க பட்டயத்தால தான் சாக போறோம், நாங்கள் கொள்ளையாவோம், நாங்கள் எகிப்துக்கு திரும்ப போகிறோம். என்னங்க நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நீதான் ஒரு எண்ணத்தை வளர்த்த. நீயே உட்கார்ந்து அழுற, நீயே சொல்ற நான் பட்டயத்தால செத்து போவேன், நான் வெட்டுக்கிளி, நான் தோச்சு போனவே, நான் திரும்ப போறேன் எகிப்துக்கு, ராட்சதர்கள் என்ன கொன்னு போட்டுருவாங்க, அந்த தேசத்துக்குலாம் நான் போக மாட்டேன், அது என்ன பட்சித்து போடுகிற தேசம். தேவன் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமா யோசிச்சாலே பாவம்தான். நம்ம தோற்று போவோம், கட்டாயம் தோற்று போவோம். அப்படி யோசித்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? காலேபையும் யோசுவாவையும் நம்பலையா? காலேபு யோசுவாவை சொல்லியிருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க, தேவ வார்த்தை நமக்கு இருக்கு. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துல கூட்டு வந்தாரு. என்ன சொன்னாரு? கானானுக்குள்ள பாலும் தேனும் ஓடுற கானான உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை! அங்க ராட்சதன் இருந்தா என்ன, யானை இருந்தா என்ன, குதிரை இருந்தா என்ன, புலி இருந்தா என்ன, சிங்கம் இருந்தா நமக்கு என்ன? நமக்கு யாரோட வார்த்தை இருக்கு? தேவனோட வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு விரோதமா ஒரு எண்ணம், ஒரு எண்ணம் போதும். எண்ணம் அது வளர்ந்து 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 தேவனுடைய வார்த்தையோடு போராடும் 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 போராடும். பிரியமானவர்களே, இறுதியில் என்னாச்சு? தோல்வி, மரணம். எது மேற்கொள்ளும்?
நம்ம எண்ணம், நம்ம தேவ வார்த்தைக்கு அகைன்ஸ்டா யோசித்தோம் பாத்தீங்களா, அந்த யோசனை நம்மை மேற்கொண்டு நம்மை தோல்வியின் மனிதர்களாய் மாற்றிவிடும். காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அவங்கள நம்ம பிரெட் மாதிரி சாப்பிட்டுடலாம். எவ்வளவான வார்த்தை பார்த்தீங்களா? தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம பிரெட் சாப்பிடுற மாதிரி அந்த ஏனாக்கியரா அவர்களை சாப்பிட்டு விடுவோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணம் தான் நம்ம எண்ணத்துல ஒரு போராட்டத்தை கொண்டு வரும். முதலாவது ஆரம்பம், அடுத்து ஒரு பெரிய தர்க்கமே உண்டாகும். இந்த இஸ்ரவேலுடைய உள்ளத்துல உண்டான மாதிரி, எகிப்துக்கு நாங்க போறோம், நாங்க செத்துருவோம், நாங்க மடிஞ்சிருவோம், பட்டயத்துக்கு இரையாவோம். ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணு நடக்கல. பாதுகாக்கிற தேவன் கூடவே இருக்கிறாரு. இத்தனை கற்பனை எண்ணம். வேகமா ஓடுங்க. எண்ணத்துல யுத்தத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்தி தேவ பலத்தால் சிறைப்படுத்தணுமா? அப்படின்னா ஆவியானவருடைய பலன் உள்ளதான இருக்காரு, நமக்குள்ளதான இருக்காரு. அவர் சொல்லுவாரு, அம்மா அதை நம்பாத, என் மகனே, ஏன் வார்த்தை உனக்கு இருக்குல்லப்பா, நீ எதுக்கு அதுக்கு எதிராவே யோசிச்சுட்டு இருக்க? போராட்டம் நடக்கும். தேவ பலத்தையும் நம்ம உதறி தள்ளிச்சு கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற அந்த விசுவாசத்தையும் தூர போட்டுச்சு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் காது வழியா கண்ணு வழியெல்லாம் உள்ள போகுது பாத்தீங்களா? அந்த இன்ஃபர்மேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த செய்தி, இன்ஃபர்மேஷன்னா செய்தி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழுறது, குறை சொல்றது, முறுமுறுக்கிறது. இறுதியில் என்னாச்சு? காலேபும் யோசுவாவும் தவிர மீதி எல்லாரும் மரித்து போனார்கள். மரணம். எண்ணங்கள்ல போராட்டம் முக்கியமான காரியம். அது தர்க்கங்களை உண்டாக்கும். ஒரே தர்க்கம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து தர்க்கம் நடக்கும் மனசுல. அதை நம்ம ஜெயில் பண்ணி சிறைப்படுத்தி தேவனுடைய காலுக்கு கீழே, ஏசப்பாவோட காலுக்கு கீழே போட்டுறணுமா? ஏசப்பாவுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதை மட்டும் என்ன செய்யணுமா? மேல வச்சிடணும், மேல வச்சிடணும். இதை நாம் செய்ய தவறினால் படிப்படியா எண்ணத்தின் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாம தோல்வியை சந்திச்சிருவோம். பிரியமானவர்களை, நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள்ல உண்மையிலே எனக்கு போன் மூலமாகவும் நேர்ல நான் சந்திக்கிறேன். எல்லா பெற்றோர் அழுது கதறாங்க. எண்ணங்கள்ல போராட்டம், டிப்ரெஷன். காரணம் என்ன? நடக்காத ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா வார்த்தை வாசிக்கிறது கிடையாது. வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதும் இல்லை. வார்த்தைக்கு விரோதமா யோசிச்சு 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 யோசிச்சு, அதான் பிசாசோட தந்திரம், அவனுடைய போராயுதமே அதான். வார்த்தைக்கு விரோதமா எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வர்றது. அதுல எச்சரிக்கையா இருந்து தர்க்கங்களுக்கு இடம் கொடுக்காம, மேட்டிமையான எண்ணம் இல்ல, எனக்கு தெரியும், இதுதான் எனக்கு தெரியும், கானானுக்குள்ள ராட்சதன் இருக்கலாம், என்ன விழுங்கிருவான். எவ்வளவு ஒரு மேட்டிமையான எண்ணம் பாருங்கள் பிரியமானவர்களே. எனக்கு தெரியும், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா நான் தேவனை போல மாறிடுவேன். மேட்டிமையான எண்ணம். தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமான, தேவனுடைய சிந்தனைக்கு விரோதமான, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த ஒரு எண்ணமும் நமக்குள்ள வேண்டாம். அதை சிறைப்படுத்தி தேவனுடைய காலுக்கு கீழே நம்ம வச்சிடணும். வைக்கும் போதுதான் நம்ம ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இன்னைக்கு வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இப்ப அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, நல்லா புரியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், வாசித்து முடிக்கிறேன், கேளுங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள்
மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. புரியுதா? இப்ப புரியுதா பாருங்க. மாம்ச போராட்டம் எனக்கு கிடையாது, மனதின் போராட்டம். அடுத்து தேவ பலமுள்ள வார்த்தைய நம்பணும். தேவனுடைய வசனம், அவர் யோசனை, அவர் எண்ணம், அதை மட்டும் தான் நம்பணும். ஏன் எண்ணம்? எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். எவ்வளவு ஒரு மேட்டிமை பார்த்தீர்களா? வாசிக்கிறேன் தொடர்ந்து. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். என்ன ஒரு வண்டர்ஃபுல் ஆலோசனை! ஆவியானவர் ரொம்ப எளிதாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனசுல யோசனையை வளர்த்து மனம் அடிவுக்குள்ளாகாதீங்க பிரியமானவர்களே. தேவனுடைய வசனத்தை மாத்திரம் யோசித்துக் கொண்டிருப்போம். அவருடைய எண்ணம் நம்முடைய எண்ணமாய் மாறட்டும். அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம், என் வாழ்க்கையில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அதை மாத்திரம் நம்புவோம். நிச்சயமாகவே ஜெயம் கிடைக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, சந்தோஷமாய் இருப்பீர்கள் நம்புறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வசனம் தியானிக்கையில் ராஜா இதயமதில் ஆறுதலே, ஆறுதல் தேறுதல் அவர் பேசும்போது மட்டும்தாங்க, அவரோட வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. வாக்குத்தத்தம் நிறைவேறும். என சொன்னவர் யாரு? வல்ல தேவன். ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே ராஜா. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ நடத்திடுமே. அப்பா நல்லவர், அருள்நாதரப்பா. ஜனங்களோடு பேசும் ஐயா. அடிமை மறைத்து நீர் பேசும் பேசும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. எவ்வளவு நல்லவர் ராஜா. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில் ராஜா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே. இந்த மீட்பு
அனுதினம் நீர் வரைந்திடுமே. அப்பா, ஜனங்களை உருவாக்குகிற வார்த்தையை அடிமையினுடைய வாயில் வைத்ததற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் வெளிச்சப்பா, உள்ளத்தை திறக்கும். எனக்கு வெளிச்சம் உங்க வசனம். என்னை திரு சித்தம் நடத்திடுமே. உயவன் கையில் களிமண் அனுதினம் வரைந்திடுமே. நன்றி. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அப்பா. என் ஜனங்களுக்காக உம்முடைய திவ்ய சமூகம் வருகிறேன் அப்பா. வார்த்தை இன்னும் தீபம், வார்த்தைங்கிற தீபம் எங்களை வழிகாட்டுகிற தீபம். எங்க மனச, எங்க எண்ணங்களை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் எங்க ஆத்மாவில ஏற்படுகிற குழப்பத்தை நீக்கவே முடியாதுப்பா. வார்த்தையை தவிர வேற எதுவும் அதை செய்ய முடியாது. Even while we worship, we receive the power. தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். வசனத்தை கேட்கும் போது நம்ம ஆவில ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு தெளிவு உண்டாகும். வார்த்தையின் வல்லமை தான். சுவாமி, நாங்க உங்க வார்த்தையை கேட்டிருக்கோம் ராஜா. உங்க வார்த்தைக்கு விரோதமான எந்த ஒரு எண்ணமும், உங்க எண்ணத்துக்கு விரோதமான, நீங்க யோசிக்கிற யோசனைக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் எங்க மனசுல இடம் பிடிக்க விடக்கூடாதுப்பா. இன்ஃபர்மேஷன் இந்த உலகத்துல நிறைய இருக்கு ராஜா. இன்ஃபர்மேஷன் என் தேவனுடைய வார்த்தையை விழுங்கிருச்சுன்னா நாங்க செத்து போவோமே அப்பா. ராஜா அருள்நாதா, நம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்துல இந்த வார்த்தை அப்படியே எழுதப்படட்டும். மகாராஜா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்க எளிய நடையில புரிந்து கொள்ளும்படி நீர் செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஐயா, மனம் இறங்கி உம்முடைய ஜனங்களோடு நீ பேசி இருக்கிறீர். சிந்தையில உண்டாக்கின தெளிவிற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆவில உண்டாயிருக்கிற அந்த வெளிச்சத்திற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆத்துமாவில பாவ கண்ணிகள் ராஜா தெரிப்புண்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்துல நாங்க பலமுள்ளவர்களாய் காணப்பட ஒரு விசுவாச வரத்தை ஊற்றும் 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 ஊற்றும். இந்த யேசுவா திருச்சபையின் ஆராதனையில கலந்து கொள்கிற என் அன்பு கண்மணி பிள்ளைகள் மேல் ஊற்றும் 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 ஐயா, ஊற்றும். விசுவாச வரம் ஊற்றப்படட்டும். ஒரு உறுதியான விசுவாசம்
நாங்குற மாதிரி. அப்பா தெய்வமே, சரீர சுகத்திற்காய் ஜெபிக்கிறேன். தலை முதல் கால் வரை உம்முடைய ஜீவ வல்லமை பாயட்டும், 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 பாயட்டும். ஆவில விடுதலை, ஆத்மால விடுதலை, சரீரத்துல விடுதலை. தலை நோய்கள், பிரைன் டிசார்டர்ஸ், பேச முடியாத தன்மை, கண்கள் ஒளியற்று போன நிலைமை, ஐயா கை கால்களிலே பலவீனம், நடக்க முடியாத வேதனை, இடுப்பு வலிகள், முதுகு தண்டுவட வலிகள், ஐயா நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் என்று சொல்லி என் ஜனங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இருதயம், லிவர், இன்டெஸ்டைன்ஸ், ஐயா வயிற்று பகுதிகள், ஓ குடல்கள், சுவாமி அப்பா, இன்னும் நரம்புகள், எலும்புகள், கிட்னி, pancreas, லிவர், சுவாமிப்பா சுவாச உறுப்புகள், செரிமான உறுப்புகள், ஜீவன் பாயட்டும். ஜீவன் பெற்றுக்கொள், ஜீவனை பெற்றுக்கோ, ஜீவனை பெற்றுக்கோ. நான் ஆராதனையில கலந்துட்டு போன வண்ணமே வந்தேன் அப்படிங்கிறது ஆராதனை அல்ல. சுவாமி ஆவில விடுதலை கொடுத்தீர், ஆத்மாவில விடுதலை கொடுத்திருக்கிறீர், சரீர சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். பொல்லாத கேன்சர், டியூமர், அல்சர், கிட்னி ப்ராப்ளம்ஸ், கண் பார்வையற்ற தன்மைகள், செவிட்டு தன்மைகள், ஐயா மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவித வலிகளையும் கேன்சல் பண்ணி என் ஜனங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தடைபட்ட காரியங்களில் ஜெயமுண்டாகட்டும். ஐயா நீங்க அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க, நான் ஜெயம் கொடுப்பேன், தடைகளை நீக்குகிற நான் ராஜாவாகிய நான் முன்னாடி போய் உன் தடையெல்லாம் நீக்கி போடுவேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையை தான் நம்புறோம் ராஜா. நீர் கடந்து எங்களுக்கு முன் செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தின் மேல் ஜெயம், விடுதலை, பொருளாதார ஆசீர்வாதங்கள், குறைவற்ற நன்மைகள், ஆவில ஒரு தெளிவு, ஆத்மாவின் பாவங்கள், கசப்பான பாவங்கள், ஆச்சுப்பான நிலைமை, சரீர விடுதலை இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்கள் மேல் வைத்து, என் ஜனங்கள் மேல் சொல்லி சொல்லி அவருடைய சிரசின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை சொல்லி இவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாய் பேச முடியாத பிள்ளைகள் பேசுவார்களாக. உம்முடைய வல்லமை அவர்களுடைய நரம்புகள்ல இறங்குவதை பார்க்கிறேன். தெய்வமே, கேன்சர் சுகமாகிறது. நீ நம்புனா விடுதலையை பெற்றுக்காய், நிச்சயமா பெற்றுக்காய். விடுதலை கடந்து வருகிறது. நோ கேன்சர், நோ கேன்சர். ஆறாத புண்ணு ஆறுதுப்பா. இயேசுவே செய்திருங்க அப்பா, செய்திருங்கப்பா. பிட்ஸ் நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சமாதானத்தை சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம்
சந்தோஷம், சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் அடுத்து நம்ம சந்திக்கிற வரைக்கும் அதற்கு பின்பதாகவும் கூட நீடித்து நிலைத்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென்.